ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை அபவுட் டவுன்லோட்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதை வந்து விண்டோஸ் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் 3.13.7 அப்படின்றது தான் பைத்தானோட லேட்டஸ்டான வெர்ஷன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இல்லை ஃபர்ஸ்ட்டு ஆட் பைத்தான் exe to path அப்படின்னு சொல்லி இருக்குது தெரியுமா? இதில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிக் கொடுத்துக்கணும். அதோடு சேர்த்து யூஸ் அட்மின் அப்படின்றதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. இதை கொடுத்துங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஆட் பைத்தான் டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து டிக்கில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து டிக் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இதில் வந்து ஜஸ்ட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பைத்தான் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா எப்படி பைத்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். பைத்தான் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இன்னைக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா விண்டோ ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிஎம்டி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அதோட வெர்ஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஸோ பைத்தான் அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்பேஸ் 2 ஹைஃபன் கொடுத்துக்கோங்க. வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா காட்டும். ஓகேவா? ஸோ பைத்தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த பைத்தான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதில் வந்து ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ பைத்தானோட ஐடிஎல்இ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விண்டோ என்னென்னா அவுட்புட் ஷெல். இல்லை நம்ம ஜஸ்ட் பைத்தான் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு டபுள் கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. டபுள் கோர்ஸ் கொடுத்துட்டு ஹலோ அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அது கூட வேறு ஏதாவது டெக்ஸ்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அது நமக்கு அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பைத்தான் நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு அடிஷன் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் கொடுத்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ a = 2 அப்படின்றத கொடுத்துக்குவேன். கொடுத்துட்டு b = 5 அப்படின்றத கொடுத்துக்குவேன். கொடுத்துட்டு c = a + 5 அப்படின்றத கொடுத்துக்குவேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் c அப்படின்றத கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7 அப்படின்றத ரிசல்ட்டை எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதான் அவங்க பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறது. இன்ஸ்டால் பண்ணி அது ஒர்க் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ.